அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃபிக் என்ற பிராண்டினுடைய ஸ்டைலிஷான ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபால்ட்டியான லேப்டாப் இருக்குது, பட் அதனுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. வேறு ஒரு டெஸ்க்டாப்லேயோ ஒரு லேப்டாப்லேயோ இன்டர்னலாக நீங்கள் இன்செர்ட் பண்ணி மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூஷன் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாகவே யூஎஸ்பி மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதில் 3.0 டைப் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹார்ட் டிஸ்க் இன்க்ளோஷரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து 2.5 inches ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். டெஸ்க்டாப்பினுடைய ஹார்ட் டிஸ்க் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ப்ளஸ் இதில் வந்து ப்ளூ லைட் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண உடனே அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ளூ லைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் ப்ரைஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, இதுதான் அந்த ஸ்டைலிஷான ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷர். பார்க்கவும் ரொம்பவும் நல்லா இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே அலுமினியத்தால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோடைய மேலேயும் கீழேயும் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோடைய பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கீழே போட்டவும் அந்தளவுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. அதுக்காக எதுவும் அது மேலே வெயிட் வைக்காதீங்க. ஏன்னா இது அலுமினியத்தால் செஞ்சுருக்கிறதுனால இது சப்போஸ் சம்டைம் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 3.0 டைப் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப லென்த்தாகவும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மட்டும் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்க்ரூ போட்டு நீங்கள் டைட் பண்ணி கிடக்கிறதுக்காக அண்ட் 2 ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷர் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுக்காக ஒரு யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷருக்குள்ளே 2.5 inches ஹார்ட் டிஸ்க்கை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷருக்குள்ளே ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண உடனே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இந்த ஹார்ட் டிஸ்க்கை அந்த ஹார்ட் டிஸ்க் என்க்ளோஷருக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிஷான எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதனுடைய ரீடிங் அண்ட் டவுன்லோடிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிஷான எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதனுடைய ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அதோடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அது ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டக்கும் ஆகலை. இதோடைய ரெஸ்பான்ஸ் ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல பயனுள்ள தகவலுக்கு நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதிதாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.